ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துருப்பு சார்பாக உங்கள் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேச போகிற டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறோம் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. வேறு எதுவும் இல்லைங்க. 30 லட்சம் 30 லட்சம் 30 லட்சம் என்னடா 30 லட்சம்னு பார்க்குறீங்க. இந்த 30 லட்சன்றது என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு நீட்டுடைய கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணுறதுக்கான அமௌண்ட். இந்தியாவில் போன மாதம் நடந்த ஒரு நீட் எக்ஸாம் மே 3 நடந்த எக்ஸாமுடைய மே 3 நடந்த மாதன்றாங்க டேட்டு நான் பார்த்தேன். ஸோ இது ஒரு மிகப்பெரிய இது. 30 லட்சத்துக்கு விற்று அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட பல பேர் இரவும் பகலமாக படித்து அந்த எக்ஸாமை எழுதியிருக்காங்க. அந்த எக்ஸாமை இப்போ ரத்து பண்ணியிருக்காங்க நேற்று முந்தா நாள். ஸோ இது பற்றி நான் பேசலை. ஏன்னா இந்தியாவில் எஜுகேஷன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரம் ஆகிட்டு, முக்கியமாக மெடிக்கல். ஒரு இராணுவ எக்ஸாமோடு ஒரு முக்கியமான எழுதப்பட்ட நீட் எக்ஸாம் 30 லட்சம் லீக் ஆகிருக்கு ராஜஸ்தானில் ஒரு மாநிலத்தில். அவங்க வேலை நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த எஜுகேஷன் பற்றி தர்மேந்திர சிங் பிரதாப் சொல்லியிருக்காரு. ஸோ இதை எப்படி நம்மளும் தெரில. ஏன் ஒரு லீக் கூடுற அளவுக்கு வச்சுருக்கீங்களா? இவ்வளோ பெரிய நாட்டில் லீக் ஆகிற அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்களான்றது ரொம்ப பெரிய அவமானமாக அசிங்கமாக இருக்குது. நீட்டு வேண்டான்றது நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லிட்டாரு. எடப்பாடியாரும் நீட்டு வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அதான் பாஜக கூட்டணி அதை நீட்டை வேணும்னு சொல்லுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இந்தியாவில் நீட்டுன்னு சொல்லிட்டு நீட்டை விட கோல் இல்லாமல் நம்ம எல்லாமே சாதிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 6000 சீட்டு. அதில் கிட்டத்தட்ட ஊரில் 50,000 பேர் எழுதுனாங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த 6000 சீட்டு கவர்மெண்ட் சீட்டு. 6001 6002 வரவங்கெல்லாம் ப்ரைவேட் காலேஜில் ஒரு 50 லட்சம் ₹1 கோடி டொனேஷன், 50 லட்சம் ஃபீஸுக்கு தான் வருஷம் படிக்கணும். இதுதான் தமிழ்நாட்டோட தலையெழுத்து இருக்குது மாணவர்களுக்கு. இதனால் எல்லோரும் ஃபாரினில் போய் படிக்கிறாங்க. ஃபாரினில் படிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்தாலும் எவ்வளோனா ஒரு எக்ஸாம் எழுதணும். நீட் ஒரு எக்ஸாம் எழுதினாலும் நம்ம இங்கே டாக்டர். ஸோ அது மாதிரியான இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த நீட்டே வேணாம் தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுது. ஆனால் மேலே இருக்க டெல்லி அரசாங்கம் அதை காதில் கூட வாங்கிக்கலை. ஸோ இது எப்படி போக போகுதுன்னு தெரியல. நீட்டுடைய மறு தேர்வு வச்சு ஒழுங்காக இதையாச்சும் நல்லா நடத்தணும்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுடைய பேர் முத்துப்பிரகாஷ். பாய் பாய்.